34 சங்கீதம் 13வது என்ன வாசிக்கிறோம்? உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் நாவை அல்லது நாக்கை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் உதடுகள் அல்லது வாயை கபட்டு வசனிப்புக்கும் விலை காத்துக்கொள். கபட்டு வசனிப்பு கள்ளத்தனமான, கபடத்தனமான, மாயமான, தந்திரமான, ஏமாற்றமான, உள்ள ஒன்று வைத்து வெளியே வந்து பேசுகிறதான கபட்டுத்தனமான வசனிப்பு பேச்சு. அதனுடைய நாக்கை அல்லது நாவை அல்லது வாயை அல்லது உதடுகளை விலைக்கு காக்க வேண்டும். 52வது சங்கீதம் 4வது திருவாசிங்கள். கபடமுள்ள நாவே, கபடமுள்ள நாவே அல்லது வாயே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். சங்கரிக்கும் கொலவாதத்துக்குரிய வார்த்தைகள், சங்கரிக்கும் வார்த்தைகள், சங்காரம் பண்ணும் வார்த்தைகள் என்றால் கொலை கேட்டதான கொலை நடப்பிருக்கிற வார்த்தைகளை நீ விரும்புகிறாய், பேசுகிறாய். இப்படியெல்லாம் போனால் என்ன வரும்? அடுத்த அவசரம் சொல்லுது. 5வது அவசரம் என்ன சொல்லுறது? தேவன் உன்னை என்னென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். இப்படிதான் நாக்க நீட்டி ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நாக்கே நீட்டி வாயில வந்தாலும் பேசி கபட்டு வாய் மைத்தம் நடந்தால் என்ன நடக்க போறார்? தேவன் உன்னை என்னென்றைக்கு இராதபடி அழித்து போடுவார். அழித்து போடுவார். என்னென்றைக்கு இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்து பிடுங்கி, உன் வாசஸ்தலம் நீ தங்கி இருக்கிறார வாசஸ்தல வீட்டில் துண்ண பிடுங்கி, நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு, உலகத்திலே இராபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். உலகத்திலே இராபடி நிர்மூலமாக்குவார். இனி ஜீவனுள்ள ஒரு தேசம் பல்லவர் ராஜ்யத்திலும் கூட உனக்கு ஒன்று இல்லாத ஆக்கிவிடுவார். இங்கே இல்லை அங்கே இல்லாவோ. நாக்கு தீர்த்து போடும் இல்லையா? நாக்கு போத மனுஷனுக்கு ஒரு ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் சொல்லுகிறாள், ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறாள். அவளோட ஜீவியம் தீர இந்த கபட்டு நாக்கு வந்து போதுமே, கபட்டான நாக்கு போதுமே. கள்ள நாக்கு, கபட நாக்கு, இரு நாக்கு, கபட நாக்கு, இரு நாக்கு போதுமே. எங்கே கொண்டு வேணும் பார்த்தியா? அறப்புண்டு போவாய், இல்லாமலாய் போவானாகும். நல்லா பேசுறதெல்லாம் அளந்தெல்லாம் பேச வேண்டும். ஆண்டவர் பிரியமான வார்த்தையில பேச வேண்டும். வாயில் வர போலெல்லாம் பேசி தேவகோபத்துக்கு ஏதுவான நிலைமையோடு காணப்பட்டு ஒருவராவது நரகத்து போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் விரும்பவில்லை. நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது என்ன வாசிக்கிறோம்? மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்திமான் என்ன செய்கிறான்? புத்திமான் வாயை அடக்குகிறான், வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். புத்தியுடன் வாயை பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவசியம் இல்லை, அவர் பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டான். புத்தி உள்ளவள் நான் அடக்குவாள், நாக்கு அடக்குவாள், வாயை அடக்குவாள். நீதிமொழிகள் புஸ்தகம் 10வது 19வது என்ன வாசிக்கிறோம்? சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. அதிகம் பேச போனா அதிகம் பாவம் உண்டாகும். சொற்களின் மிகுதியில் சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவன புத்திமான். தன் உதடுகளை நாக்க வாயை அடக்கிறவன் புத்திமான். தன் உதடுகளை அல்ல நாக்க அல்ல வாயை அடக்கிறவள் புத்தி உள்ளவள். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, பாவம் தான் உண்டாகும். அதிகம் பேசி 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 கதை பேசுகிறார்கள். வீட்டில் போயிருந்து அங்கே போயிருந்து இங்கே போயிருந்து கதை பேசுவார்கள். பேசி 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 அனாவசியம் பேசுவார்கள். பாவம் தான் சம்பாதிக்கும். இந்த ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவரை பற்றி என்ன ஏற்பட்டுகிறது? ஏசாயா புஸ்தகம் 53வது அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? நாம் எல்லாரும் ஆடுகளை போற வழியை பிரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. வாயை திறக்கவில்லை. பத்தியா ஆண்டவர் பாடுபடும் போதுள்ள காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாயை திறவாமல் இருந்தார். ஆண்டவர் எப்படி இருந்தார்? அதான் எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை செய்தது எல்லாம் ஒரு காரியங்களாகும். நமக்கு அது ஒரு பாடம். நம்ம அதை கற்றுக்கொள்ளணும், நம்ம அதை பின்பற்றணும். நம்ம ஆண்டவர் எப்படி இருந்தார்? வாயை திறவாது இருந்தார். இவ்வளவா நிந்தித்தார்கள், எவ்வளவா தூஷித்தார்கள், எவ்வளவா அடித்தார்கள், எவ்வளவா பரியாசம் பண்ணினார்கள், எவ்வளவா துப்புனார்கள். என்னென்ன செய்தார்கள், என்னென்ன 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 என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்? வாயை திறவாது இருந்தார். ஆண்டவரே நீர் எப்படி இருந்தார்? எனக்கு அடங்க இல்லையே,
என் வாய் தீட்டப்பட்ட சவரவன் கத்திய போல எல்லாம் இருக்கிறது. ஆத்மாவெல்லாம் கொல்லுற கத்தியால இருக்கிறது. ஆவிக்கு நினைக்க போல இல்லை, யாரும் நினைக்க போல இல்லை, மோச்சம் போடுறவன் இல்லை. இது நாக்கு ஒன்றும் போதும் நரகத்துக்கு கொண்டு போக, நாக்கு ஒன்றும் போதுமானது ஒருவனை நரகத்துக்கு கொண்டு போக.